ஆடிட்டர் குருமூர்த்தி அமித்ஷா இடையிலான சந்திப்பு 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது. இரண்டாயிரத்தி 26 சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக குருமூர்த்தி இல்லத்தில் ஆலோசனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சந்திப்பை தற்போது நிறைவு செய்து புறப்பட்டிருக்கிறார். ஏறக்குறைய 1.5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்புல பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆடிட்டர் குருமூர்த்தி அவருடைய இல்லத்துல இந்த ஆலோசனை என்பது தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவது தொடர்பாகவும், அதே போன்று இருக்கக்கூடிய கூட்டணியில மேலும் பல புதிய கட்சிகள் இணைப்பது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் தமிழ்நாடு பாஜக தலைவர் மாற்றம் குறித்து மிக வேகமாக பேசப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தமிழக பாஜக தலைவர் பொறுப்புக்கு விருப்ப மனு இன்று பிற்பகல் 2 மணியிலிருந்து வாங்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் அந்த தலைவர் பதவிக்கான போட்டியில முன்னிலையில் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய சூழல்ல வேறு யாரேனும் அந்த பதவியில் இருக்காக என்ற ஒரு ஆவலும் எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்புல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டவர்களும் ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டில் சந்தித்திருக்கிறாங்க. மேலும் இன்றைய தினம் அங்கு மத்திய விருந்து உள்துறை அமைச்சருக்கு கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆடிட்டர் குருமூர்த்தியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் அரசியல் உற்று கவனிக்கக்கூடிய உற்று நோக்கக்கூடிய நபராக இருக்கிறார். துக்ளக் என்ற இதழ் மூலமாக அவருடைய அரசியல் கருத்துக்கள் நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய நபர். மேலும் தமிழக அரசியல்ல பாஜக சார்பில் பல்வேறு கூட்டணி வியூகங்களும் தேர்தலுக்கான வியூகங்களும் அமைப்பதற்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நபர். இந்த சூழல்ல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜகவுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகளையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு முக்கிய நிர்வாகி. அவர் தற்பொழுது தமிழகம் வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்பான ஆலோசனை இன்று ஈடுபடுவார் எனவும் அவருடைய செய்தியாளர் சந்திப்பு இன்றைய தினம் இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பா அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருந்தார். அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரில் சந்தித்து இருந்தார். இந்த சந்திப்பு பாஜகவுடனான கூட்டணிக்கான ஒரு பச்சை கொடி என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சந்திப்புக்கு பிறகாக செய்தியாளர் சந்தித்த அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தமிழக நலன் சார்ந்த கோரிக்கைகளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து முன்வைத்ததாக தெரிவித்திருந்தார். மேலும் இன்றைய சந்திப்பு இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. அதாவது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய சந்திப்பு இன்றைய தினம் இருக்கும் சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்புகள் இன்று வெளியாகும் என்ற பெரும் எதிர்பார்ப்பு அரசியல் சூழல் நிலவி வந்தது. இதற்கிடையேதான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் தங்கியிருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியிலிருந்து நேராக கிளம்பி பாஜகவுடைய மூத்த தலைவர் முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய தந்தையார் குமரி ஆனந்தனுடைய மறைவுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் நேரில் சென்று தெரிவித்திருந்தார். அந்த ஆறுதல் தெரிவித்ததற்கு பிறகாக நேராக ஆடிட்டர் குருமூர்த்தி அவருடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு சென்று தற்பொழுது ஏறக்குறைய 1.5 மணி நேரத்திற்கு மேலாக அவர் தீவிரமான ஒரு ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அங்கு அவருடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அதே போன்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டவரும் உடன் சென்றிருந்தனர். இந்த சந்திப்பின் போது இருவருக்கும் இடையிலான சந்திப்பு தனிப்பட்ட ஒரு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் இருவரும் சந்தித்து இந்த ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. மாநில தலைவர் அண்ணாமலையும் அதே போன்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களும் இந்த சந்திப்பின் போது இருந்தாலும் அவர்கள் சிறிது நேரம் மட்டுமே இந்த சந்திப்பினருடன் இருந்ததாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் தனியாக ஆலோசனை நடத்தியதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல்கள், கள நிலவரங்கள், அதே போன்று பாஜகவிற்கு தற்போது இருக்கக்கூடிய கூட்டணியில கடந்த தேர்தல்களில் கிடைக்கப்பட்டிருக்கூடிய வெற்றிகள், இந்த வெற்றிகள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் மற்றும் கூட்டணியை பலம் பொருந்த கூட்டணியாக மாற்றி பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளான நிலைகள் என்னென்ன உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல தமிழக அரசியல் மற்றும் பாஜகவுடைய எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆலோசனை நிறைவு பெற்று தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார்.
தொடர்ந்து அவருடைய அடுத்த கட்ட திட்ட பயணங்கள் குறித்தான விவரங்கள் இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை. அவர் இதற்கு பிறகாக செய்தியாளர் சந்திப்பார் எனவும் சொல்லப்படுகிறது. முன்னதாக காலை 11 மணி அளவுல அவர் தங்கியிருக்கக்கூடிய விடுதி, நட்சத்திர விடுதியில செய்தியாளர்களை சந்திப்பார் என்று சொல்லப்பட்டிருந்தது. பின்னர் அவருடைய திட்டங்கள்ல மாற்றம் செய்யப்பட்டு அவர் முதலில் தமிழிசை அவர்களை நேரில் சந்தித்து அவருடைய தந்தையார் மறைவுக்கு ஆறுதல் தெரிவிப்பார் எனவும், அதனைத் தொடர்ந்து ஆடிட்டர் குருமூர்த்தி அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடன் ஆலோசனை மேற்கொள்வார் எனவும், அதற்கு பிறகாக செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு இடையே வேறு யாரேனும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள், இதே கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக காலையிலிருந்து சொல்லப்பட்டிருந்த சூழல்ல தற்போது வரையிலும் எந்த கட்சியினரும் அவரை சந்திக்கவில்லை. தாங் கட்சி சார்ந்த பாஜகவை சார்ந்த நிர்வாகிகளை சந்தித்திருக்கிறார். அதே போன்று தங் கட்சி சார்ந்த ஆலோசனைக்காக ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை சந்தித்திருக்கிறார். மற்றபடி கூட்டணி சார்ந்த நிர்வாகிகள், கூட்டணி சார்ந்த தலைவர்கள் யாரும் இதுவரையிலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கவில்லை. இதற்கு பிறகாகவும் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக பல சந்திப்புகள் ரகசியமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கான நேரங்கள் இருப்பதனால முன்கூட்டியே இந்த கூட்டணியை மேலும் வலுப்படுத்துவதற்கான உறுதியான அந்த திட்ட முன்வடிவுகளை கொண்டு வர வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக இருக்கிறது. பாஜகவுடைய ஸ்டைல் என்று அது சொல்லப்படுகிறது. அதாவது தேர்தலுக்கு முன்பாகவே பாஜகவுடைய அஜெண்டா, தான் தேர்தலுக்கு என்ன செய்ய போகிறோம், மக்களுக்கு தன்னுடைய வாக்குறுதி என்ன, தான் முன்னிறுத்தக்கூடிய முதன்மையான வேட்பாளர், உதாரணத்துக்கு மாநில தேர்தல் என்றால் அந்த மாநிலத்துக்கான முதலமைச்சர் வேட்பாளர், மத்திய தேர்தல் என்றால் அதுக்கான பிரதமர் வேட்பாளரை முன்கூட்டியே அறிவித்து தேர்தலை சந்திப்பது என்பது பாஜகவினுடைய ஸ்டைல். அதன் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சியின் சார்பில் முன்னிலைப்படுத்தக்கூடிய கட்சிகள், முன்னிலைப்படுத்தக்கூடிய முதல்வர் கேண்டிடேட் உள்ளிட்டவைகள் கூட இந்த இன்றைய தினம் நடைபெறக்கூடிய கூட்டத்திலேயே முடிவு செய்யப்படும் என சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வரையிலும் அது குறித்தான ஒரு உறுதியான தகவல்கள் எதுவும் வெளியாகாத ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையிலும் 2019 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் தான் இந்த கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்திருந்தது. அதற்கு பிறகாக நடைபெற்ற 2021 தமிழகத்திற்கான சட்டமன்ற தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாஜகவுடைய தலைமை அகில இந்திய அளவில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் அதிமுகவை தலைமை தாங்கியது. அதிமுக சார்பில் போட்டியிட்ட அதிமுகவுடைய அப்போதைய இணைப்பு ஒருங்கிணைப்பாளர், தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இந்த கூட்டணியின் சார்பில் முன்னிறுத்தப்பட்டு இருந்தது. இந்த சூழலில் இந்த முறை அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கப்படும் பட்சத்தில் அதிமுக தான் மீண்டும் இந்த கூட்டணிக்கு தலைமை பொறுப்பை வகிக்கும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. அதே போன்று அதிமுகவுடைய கோரிக்கைகள், அதே போன்று பாஜக தமிழ்நாட்டிற்கான சில உத்தரவாதங்களை முன்வைத்து இந்த கூட்டணியில் மீண்டும் அதிமுக இணைத்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தன. குறிப்பாக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களை தருவதற்கு பாஜக தயாராக இருப்பதாகவும், குறிப்பாக அது குறித்து ஒரு முன்வைத்து ஒரு தேர்தல் யுக்திகளை கையாள்வதற்கான திட்டமிடலாகவும் இந்த சந்திப்பில் பேசப்பட்டிருப்பதாக பல தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.